சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டனான பேட் கமின்ஸ் கிட்ட உங்களுக்கு பிடித்தமான இந்திய வீரர் யாருன்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு பதிலளித்த கமின்ஸ் எனக்கு பும்ராவை பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இளம் வீரர்கள்ல அபிஷேக் சர்மா ப்ராமிசிங்கான பிளேயரா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு பேட் கமின்ஸ். மும்பை அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேனான ரோஹித் சர்மா ஐபிஎல் தொடர்ல விளையாடிய கடைசி 5 போட்டிகள்ல 33 ரன்களை மட்டுமே எடுத்திருக்காரு. T20 உலக கோப்பைக்கான இந்திய அணியின் கேப்டனா இருக்கிற ரோஹித் சர்மாவின் ஃபார்ம் கவலை அளிக்கும் விதமா இருக்கிறதா கருத்து தெரிவிச்சு வந்தாங்க ரசிகர்கள். இந்த நிலையில ரோஹித் சர்மா மனதளவுல ஓய்வு விரும்புறதால அடுத்த போட்டியில பங்கேற்க மாட்டாருன்னு தகவல் வெளியாகி இருக்கு. ஐபிஎல் தொடரின் லீக் ஆட்டங்கள் இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிற நிலையில பிளே ஆஃபுக்கு எந்தெந்த அணிகள் தகுதி பெற போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகமாயிருக்கு. கொல்கத்தா மற்றும் ராஜஸ்தான் அணிகள் பிளே ஆஃபுக்கு போறது உறுதியாகிட்டுதான் பார்க்கப்படும் நிலையில 3 மற்றும் 4வது இடத்துக்கு சென்னை, ஹைதராபாத் மற்றும் டெல்லி அணிகளிடையே கடும் போட்டி நிலவுது. அதுலயும் குறிப்பா சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகளின் பிளே ஆஃப்கான வாய்ப்பு குஜராத் கையில இருக்கிறதா பார்க்கப்படுது. சிஎஸ்கே 10ஆம் தேதி அன்னைக்கும் சன்ரைசர்ஸ் அணி 16ஆம் தேதியிலையும் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்ள இருக்கு. ஐபிஎல் தொடர்ல இன்னைக்கு நடக்க இருக்கிற போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்ள இருக்கு ஆர்சிபி அணி. இந்த போட்டி தரம்சாலா மைதானத்துல நடைபெறவிருக்கு. ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் தலா 8 புள்ளிகளோட புள்ளி பட்டியல்ல 7 மற்றும் 8வது இடத்துல இருக்காங்க. இந்த 2 அணிகளுக்கும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறதுக்கு இந்த போட்டியே கடைசி வாய்ப்பா இருக்கு. இந்த போட்டியில தோல்வியடையும் அணி கிட்டத்தட்ட பிளே ஆஃபுக்கு போறதுக்கான வாய்ப்பை இழந்துடுச்சுன்னே சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.